Hi everyone, this is Frida Francis. Welcome to all. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம், கட்லெட். அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரெட் கட்லெட் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரெட் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 3 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அடுத்தது 4 பிரெட்டை மிக்சியில் நான் கிரைண்ட் பண்ணி இப்படி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது உருளைக்கிழங்கோட நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பட்டாணி 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் துருகுன கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் குட்டி குட்டியாக அரைஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கோட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டு நமக்கு பயன்படுறது பிரெட் க்ரம்ஸு. அப்புறம் அதை டிப் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கோட நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம். அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி. இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே. அப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள். இதெல்லாம் இப்போ இந்த மசாலாலாம் இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிரெட் கட்லெட்டை இது சின்னதாக ஒரு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. சின்ன ஷேப்பாக அப்படி ரவுண்டாக பிடிச்சிட்டு உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இது ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுறேன். இப்படி சின்னதாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேணுமோ, இல்லை ஓவல் ஷேப், இல்லை ஸ்டார் ஷேப், இல்லை குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை தயார் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் கட்லெட் பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிரெட் கட்லெட் எடுத்துக்கோங்க. அதை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கோங்க 2 சைடும். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க 2 சைடும். இப்படி பண்ணிடணும். பிரெட் க்ரம்ஸ் போட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளோட அழகான இந்த ஷேப் இப்போ இது தவாக்கு போய் ஃப்ரை ஆக போகுது. போகலாமா? இப்போ கல் வச்சாச்சு. நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது ஒரு மேலோட்டமான எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கட்லெட் எப்படி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். கட்லெட் நல்ல ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இப்படி எண்ணெய்க்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கட்லெட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது குழந்தைங்களுக்கும் கட்லெட் ரொம்ப பிடிக்கும். ஒரு எம்மியான ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் இது. கட்லெட் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த பேர் ஃப்ரெஞ்சில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1685 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த கட்லெட்டை மீட்டோட, அதாவது மசிச்ச பொட்டேட்டோட சேர்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தியான முறையில் நம்ம மாற்றிருக்கிறோம். வெஜிடபிள் கட்லெட், பிரெட் கட்லெட், சீஸ் கட்லெட், இந்த மாதிரி நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த இதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இப்போ நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு ஃபேவரட்டான ஒரு எம்மியான ஒரு ஸ்நாக். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. தம்பி இவர் தான் இப்போ சாப்பிட்டு சொல்ல போகிறாரு எப்படி அப்படின்னு. பிரெட் கட்லெட் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சாப்பிடலாம்.